வணக்கம் நண்பர்களே, லேர்ன் யுவர் செல்ஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாவாவில் இருக்கிற சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸோட அடுத்த பாகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின், இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் மெயின் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர் a ஈக்குவல் டு 3 அண்ட் int b ஈக்குவல் டு 11 அண்ட் system.out.println என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏயும் பியும் வந்து ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, 62, ஆப்ஷன் b 14, ஆப்ஷன் c 311 அண்ட் ஆப்ஷன் டி 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ ஏயோட வேல்யூ 3 அண்ட் பியோட வேல்யூ என்னன்னு இருக்குது 11. ஏல இருக்கிற 3ங்கிறது கேரக்டர், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அடிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஒன்றும் 14 இருக்கலாம், இல்லைன்னா 311, அதாவது கன்கார்டினேட் பண்ணி 311 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்க. இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62, ஆப்ஷன் ஏ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து அடிஷன் ஆப்ரேஷன் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஏன்னா பியோட வேல்யூ வந்து இன்டிஜர் அண்ட் ஏயில் இருக்கிற கேரக்டர் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கணும், அதோட ஆஸ்கி வேல்யூவை எடுத்துக்குவோம். அப்போ 3 அப்படிங்கிற கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 51. அப்போ 51 + 11 போடும்போது ஆன்சர் என்ன வரும்னா உங்களுக்கு 62 அப்படிங்கிறது வரும். அடுத்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராம்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, int b ஈக்குவல் டு 011. அடுத்து system.out.println b. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ 011, ஆப்ஷன் பி 11 அண்ட் ஆப்ஷன் சி கம்பைலேஷன் எரர் அண்ட் ஆப்ஷன் டி வந்து 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் எக்ஸாக்ட்லி என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 9. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 அப்படிங்கிறது என்னன்னா ஆக்டலோட பேஸ், ஓகேங்களா? அப்போது கொடுத்துருக்கிற 11 அப்படிங்கிறது நம்பர்னா ஆக்டல் நம்பர் அது, ஓகேங்களா? 11ங்கிறது இன்டீஜர் கிடையாது. 0 முன்னாடி ப்ரிசீட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆக்டல் நம்பர். அப்போ இந்த 11 இன்டீஜரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும்போது அது டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். அப்போ 11ஓட ஈக்குவல் டெசிமல் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 9. அப்போ அந்த 9ங்கிறது தான் கொண்டு போய் என்ன வேரியபிளில் ஸ்டோர் பண்ணால் இந்த b அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். அப்போ அதோட அவுட்புட் என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு 9 அப்படின்னு கிடைக்கும். மூணாவது ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ கேரக்டர் a ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள 3, int b is equal to 011, அதுக்கப்புறம் system.out.println a + b பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு ஆல் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 62, ஆப்ஷன் பி 14, ஆப்ஷன் சி 311 அண்ட் ஆப்ஷன் டி 60. கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் 2 ப்ரோக்ராமில் இதை பற்றி தான் சொல்லியிருக்கோம் தனித்தனியாக. எஸ் 011 அது வந்து ஆக்டல் நம்பர் அப்படிங்கிறனால அதோட டெசிமல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி பியில் என்ன இருக்கும்னா 9 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். அதே மாதிரி ஏ அப்படிங்கிற கேரக்டர், அதாவது 3 அப்படிங்கிற கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ வந்து 51. ஸோ இப்போ 51ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணும்போது ஆப்ஷன் டி 60ங்கிறது தான் ரைட் ஆன்சர். நாலாவது ப்ரோக்ராம் பாருங்கள். நாலாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Hiding internal data from outside world and accessing it only through publicly exposed methods is known as. அதாவது டேட்டாவை அவுட் சைட் வேர்ல்டில் இருந்து ப்ரொஹிபிட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, உள்ளே வச்சுட்டு அதை அக்சஸ் பண்ணணும்னா த்ரூ பப்ளிக்காக இருக்கிற மெத்தட்ஸ் மூலமாக மட்டும்தான் அக்சஸ் பண்ணால் அந்த கான்செப்ட்டுக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்க்கான நேம்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ பாலிமார்பிசம், ஆப்ஷன் பி என்காப்சுலேஷன், ஆப்ஷன் சி இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஆப்ஷன் டி டூப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூப்ளிகேஷன் ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது ஊப்ஸ் கான்செப்டில். ரிமைனிங் 3ல தான் ஏதாவது ஒன்றா இருக்கணும். எஸ் ஆப்ஷன் பி என்காப்சுலேஷன் அப்படிங்கிறது தான் வந்து ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹைடிங் இன்டர்னல் டேட்டா ஃப்ரம் த அவுட் சைட் வேர்ல்ட் அண்ட் அக்சஸ் இட் ஒன்லி த்ரூ பப்ளிக்லி எக்ஸ்போஸ்ட் மெத்தட்ஸ் இஸ் நோன் அஸ் டேட்டா என்காப்சுலேஷன். அதாவது டேட்டா உள்ளே வச்சுட்டு அதை பப்ளிக் மெத்தட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணால் அதோட கான்செப்ட் பேர் என்காப்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி காமன் பிஹேவியர்ஸ் கேன் பி டிஃபைன்ட் இன் சூப்பர் கிளாஸ் அண்ட் இட் கேன் பி இன்ஹெரிட்டட் டு த சப் கிளாஸ் யூசிங் த கீவேர்ட் எக்ஸ்டென்ஸ். ஓகேங்களா, சூப்பர் கிளாஸில் வந்துட்டு காமன் பிஹேவியர்ஸ் வச்சுட்டு அதை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம் சைல்டு கிளாஸஸ்க்கு. எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு அதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி த டேர்ம் கிளாஸ் வேரியபிள் இஸ் another name called as
நான் ஸ்டாட்டிக் ஃபீல்ட், அதாவது கிளாஸ் வேரியபிளுக்கு இன்னொரு நேம் வந்து நான் ஸ்டாட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் டி, a local variable stores temporary state, it is declared inside a method. அதாவது local variablesங்கிறது டெம்பரரியாக தான் இருக்கும், அதை வந்து ஒரு இன்சைடு மெத்தடுக்குள்ள டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேர் வந்து local variables அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஆப்ஷன் சி தான் ராங். ஏன்னா கிளாஸ் வேரியபிளுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டு கிடையாது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6, what is the output of the following program? ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இம்போர்ட் java.lang.math.star அப்படின்னு ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மெயின் மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின் மெத்தடுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா system.out.println pi, பையோட வேல்யூ பை இன்ட்டு 1 டிவைடட் பை பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 அண்ட் ஆப்ஷன் பி 1.0, ஆப்ஷன் சி கம்பைலேஷன் எரர் அண்ட் ஆப்ஷன் டி 3.14. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ 1 வருமா 1.0 வருமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டுமே இல்லைங்க, ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுங்க. மேத் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்க ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை நம்ம எக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா ஒன்று என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா பை அப்படின்னு எங்கெல்லாம் அக்சஸ் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் math.py அப்படின்னு அக்சஸ் பண்ணியிருக்கணும். இதை அக்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 7, choose the correct answer. How many maximum number of objects can be created from a single class? ஒரு கிளாஸுக்கு நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 32, ஆப்ஷன் பி 64, ஆப்ஷன் சி 256 அண்ட் none of the above. ரைட், கஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். none of the above தாங்க ரைட் ஆன்சர். ஏன்னா நோ லிமிட்டுங்க. ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜாவாவில் இதுக்கான எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 8, which of the following is a correct statement about Java main method? ஜாவாவோட மெயின் மெத்தடை வச்சு கீழே இருக்கிறது எதுக்கு ரைட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, the main method is not required method, அதாவது மெயின் மெத்தட் வந்து தேவையே இல்லைங்க ஒரு ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி, the main method must be declared public static void, அதாவது இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தான் மெயின் மெத்தடை டிஃபைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்ஷன் சி, யூ கேன் டிஃபைன் ப்ரோக்ராம் ஃப்ளோ யூசிங் மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் வச்சு நீங்கள் ப்ரோக்ராமோட ஃப்ளோவை டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாவாவோட விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணணும்னா அந்த மெயின் மெத்தடை டைரெக்டாக கால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் ஆஃப் த above. ரைட், ஆப்ஷன் டி ஓகேங்களா, எல்லாமே கரெக்ட். அதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு மெயின் மெத்தட் கண்டிப்பாக எழுதியே ஆகணுமானா அப்படின்னு கிடையாதுங்க. கம்பைலரை பொறுத்த வரைக்கும் மெயின் மெத்தட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜாவா விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணும்போது தான் அது மெயின் மெத்தட் இருக்கா இல்லையாங்கிறது சொல்லுமே தவிர ஜாவாவோட கம்பைலர் அது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாது. ஸோ ஒரு மெயின் மெத்தட் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஜாவாவில் ப்ரோக்ராம்ஸ் எழுதிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 9, how many class file will be created for a single Java file? அதாவது ஒரு ஜாவா ப்ரோக்ராமுக்கு ஓகேங்களா எத்தனை கிளாஸ் ஃபைல்ஸ் ஜென்ரேட் பண்ணும்? இந்த ஜாவா சி அப்படிங்கிற கம்பைலர் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணால் என்ன பண்ணும்? கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணும். அது எத்தனை கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 1 வந்து 1 ஃபார் மெயின் கிளாஸ் அண்ட் 1 ஃபார் ரிமைனிங் கிளாஸ். அதாவது ஒரு மெயின் கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணும், அந்த ரிமைனிங் இருக்கிற கிளாஸ்க்குலாம் ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணும். the total number of classes present in the file. ஆப்ஷன் சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை கிளாஸ் இருக்கோ அத்தனை ஃபைல் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா the class file வந்து generated for only public classes-க்கு மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், the right answer is C. எத்தனை கிளாஸ் உங்கள் ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கோ அந்த சிங்கிள் ஜாவா ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம எத்தனை கிளாஸ் எழுதியிருக்குமோ அது பப்ளிக்காக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் கிளாஸஸாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனியாக ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணும். what is the output of the following program? Question number 10. ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். system.out.println என்ன பண்ணியிருக்காங்கன்னா args.length, அதாவது அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் வர வேல்யூஸ் எங்கே ஸ்டோர் ஆகும்? இந்த args அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். d:/, அதாவது ஜாவா ஜங்க், அதாவது எந்த ஒரு கமாண்ட் லைன் இன்புட்டும் இங்கே கொடுக்கல, டேரெக்டாக ப்ரோக்ராமை ரன் மட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எம்டி, ஆப்ஷன் பி நல், ஆப்ஷன் சி 0 அண்ட் ஆப்ஷன் டி 1. ரைட்டுங்க, இந்த இடத்துல உங்களுக்கு எம்டியா 0-1 கன்ஃபியூஷன் வரும். எம்டி தாங்க, பட் இது நல் கிடையாது. இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 0 அப்படின்னு வரும். அதாவது எம்டி அரேயோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0. ஓகேங்களா, அது எம்டினே பிரிண்ட் ஆகாது. எம்டி அரேயோட லென்த் வந்து 0 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நண்பர்களே, இன்னைக்கு ஜாவாவில் சில பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த
கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாவது புதுசு நான் இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிட்டேன், இது எனக்கு புதுசாக எனக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து போடுங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டினுக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் நிச்சயமாக அதுக்கான ஆன்சரை உங்கள்கிட்ட கொண்டு வந்து ரீச் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.